ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குப்த பேரரசை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா, குப்த அரசர்களை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். அவங்களுடைய வருவாய் நிர்வாகத்தை பார்த்தோம், அவங்களுடைய நில நிர்வாகத்தை நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் அவர்களுடைய தொழில்களை பற்றியும் அவங்களுடைய கட்டிடங்களை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ குப்த பேரரசில் வரக்கூடிய 6வது வீடியோ. ஆல்ரெடி 5 வீடியோக்களை நாங்கள் போட்டுட்டோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்துருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கண்டென்ட் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான். ஸ்கூல் புக்கில் புதிய சமச்சீர் புத்தகத்தில் 6ஆம் வகுப்புலையும் 11ஆம் வகுப்புலையும் இருக்குது. பழைய சமச்சீர் புத்தகத்துலையும் 6ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பில் இருக்குது. கிட்டத்தட்ட 4 இடத்துல இருக்கிற தகவலையும் ஒன்றா கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். புத்தகம் இல்லாதவங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா? முதல்ல நம்ம பார்க்க போகிறது குப்தர் காலத்தில் இருந்த தொழில்களை பார்க்க போகிறோம். குப்தர் காலத்தில் சுரங்கத் தொழிலும் உலோகத் தொழிலும் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு. இது எப்படி நமக்கு தெரிய வருதுன்னா, சுரங்கம் இருந்தது அப்படிங்கிற தகவலை அமரசிங்கர், வராகிமிகிரர், காளிதாசர் போன்றவங்கெல்லாம் அடிக்கடி அவங்களுடைய நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க. சுரங்கம் இருந்தது, அதிலிருந்து கனிமங்களை வெட்டி எடுத்தாங்க அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. சரி, இவங்க எங்கேருந்து என்னென்ன கனிமங்கள் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பீகார்லேருந்து இரும்பை எடுத்திருக்காங்க, அங்கே இரும்பு சுரங்கம் இருந்திருக்கு. ராஜஸ்தான்லேருந்து செம்பை எடுத்திருக்காங்க, அங்கே செம்பு சுரங்கம் இருக்குது. நல்லா பாருங்கள், பீகாரில் இரும்பு சுரங்கம், ராஜஸ்தானில் செம்பு சுரங்கம். இது இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. ராஜஸ்தானில் அதிகமான செம்பை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம், பீகார் பகுதியிலேருந்து நம்ம இரும்பை எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி, இதுக்கு என்னப்பா எவிடன்ஸு அப்படின்னா, வரலாற்று சான்றே இருக்குது. டெல்லியில் மெஹரொலி இரும்புத்தூண் இருக்குது. இந்த இரும்புத்தூண் அது இரும்பால் செய்யப்பட்டது, இன்றைக்குமே துருப்பிடிக்காமல் இருக்குது. இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸு. துருப்பிடிக்காத இரும்பை அப்பயே தயாரிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த மெஹரொலி இரும்புத்தூணை யார் உருவாக்குனாங்க? இந்த மெஹரொலி இரும்புத்தூண் யாரை பற்றி குறிப்பிடுகிறது? இந்த 2 கேள்விக்கான பதிலையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நம்முடைய வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் மெஹரொலி இரும்புத்தூணை யார் உருவாக்குனாங்க, அந்த இரும்புத்தூண் யாரை பற்றி சொல்கிறதுன்னு தெரியும். உருவாக்குனது வேறு, அந்த இரும்புத்தூண் சொல்கிறது வேறு. சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. கேள்விக்கான பதிலையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. அடுத்து செம்புக்கான சான்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில் நாலந்தா பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அங்கே புத்தருடைய செம்பு சிலை நமக்கு கிடச்சிருக்கு. 18 அடி உயரம் கொண்ட செம்பு சிலை. சுல்தான்கஞ்சுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் நமக்கு ஒரு புத்தர் செம்பு சிலை கிடச்சது. இது 7.5 அடி உயரம் கொண்டது. இந்த 2மே பார்த்தீங்கன்னா செம்பு சிலைகள். அப்போ இவங்க இரும்பையும் பயன்படுத்தியிருக்காங்க, செம்பையும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மட்பாண்டம். இவங்க மட்பாண்டத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சிவப்பு நிற மட்பாண்டமாக அது இருக்குது. சிவப்பு கலரில் மட்பாண்டத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. இது அவங்களுடைய சிறப்பம்சம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வணிகம். வணிகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சிறப்பாக வணிகம் பண்ணியிருக்காங்க. அதனால் நாட்டுடைய பொருளாதாரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. வணிக குழுக்கள் இருந்ததை பற்றியும் அதனுடைய அமைப்பு செயல்பாடை பற்றியும் நாரத ஸ்மிருதி அப்படிங்கிற நூலும் பிருகஸ்பதி ஸ்மிருதி அப்படிங்கிற நூலும் குறிப்பிடுது. இந்த 2 நூல்லையும் சொல்லியிருக்காங்க வணிக குழு எப்படி உருவாக்கப்படுது, அது என்னென்ன வேலையை பார்க்குது, அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லியிருக்காங்க. குப்தர் காலத்தில் கந்து வட்டி முறை இருந்திருக்கிறது. அதிக வட்டிக்கு காசு கொடுப்பாங்கள்ல, அந்த கந்து வட்டி முறையானது குப்தர் காலத்தில் இருந்திருக்கிறது. வணிகத்தை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு வணிகமும் பண்ணியிருக்காங்க, வெளிநாட்டு வணிகமும் பண்ணியிருக்காங்க. உள்நாட்டு வணிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்பான குழுக்கள் இருந்திருக்கிறது. ஒன்று சிரேஸ்தி, இன்னொன்று சார்த்தவாகா. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வணிகர்கள் ஒரு இடத்துல நிலையாக இருந்து அங்கேயே வணிகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு சிரேஸ்தி அப்படின்னு பேர். ஒரே இடத்துல இருப்பாங்க, எங்கேயுமே போக மாட்டாங்க, அவங்களுக்கு சிரேஸ்தி அப்படின்னு பேர். அதுவே எருது பூட்டிய வண்டியில் ஊர் ஊராக போய் வணிகம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சார்த்தவாகா அப்படின்னு பேர். இப்படி 2 டைப்பான வணிக குழுக்கள் இருந்திருக்கு. இது உள்நாட்டு வணிகம். அதுவே வெளிநாட்டு வணிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துறைமுகங்கள் மூலமாக வணிகம் பண்ணியிருக்காங்க. இப்போ கிழக்கு பகுதியில் இருக்கிற துறைமுகம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, வங்காளத்தில் தாமிர லிப்தின்னு ஒன்று இருக்குது. அங்கேருந்து வெளிநாட்டுக்கு பொருள் அனுப்பியிருக்காங்க. சீனா, இந்தோனேசியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க போல இருக்குது. மேற்கு பகுதியிலையும் துறைமுகம் இருக்குது. மலபார், கல்யாண், மங்களூர், இதெல்லாம் மேற்கு கரையில் இருக்கிற துறைமுகங்கள். இதன் மூலமாக ரோமானிய பகுதிக்கும் வணிகம் பண்ணியிருக்காங்க. இப்படி வாணிகமும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க, தொழிலையும் சிறந்து விளங்கியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது
குப்தர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள். கட்டிடங்களை பொறுத்த வரைக்கும் குடைவரை கோயில் உருவாக்கியிருக்கிறாங்க, கட்டுமான கோயில் உருவாக்கியிருக்கிறாங்க, ஸ்தூபி, இந்த மாதிரி நிறைய டைப்பான கட்டுமானங்களை பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது குடைவரை கோயில்கள். குடைவரை கோயில்கள்னால் ஒரு பெரிய பாறை இருக்கும் அல்லது ஒரு மலை இருக்கும், அந்த மலையை குடைஞ்சி கோயிலை உருவாக்குறது. இதுக்கான எவிடன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் அஜந்தா எல்லோரா இருக்குது, மத்திய பிரதேசத்தில் பாக் இருக்குது, ஒடிசாவில் உதயகிரி இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குடைவரை கோயில்கள். அடுத்து பாருங்கள் கட்டுமான கோயில்கள். கட்டுமான கோயில்கள்னால் கல்லை வச்சு கட்டுறாங்க இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் இருக்குல்ல, அதை பாருங்கள் கல்லை வச்சு தான் கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி கல்லை வச்சு கட்டுறது தான் கட்டுமான கோயில்கள். கட்டுமான கோயில்களை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல கட்டுறது யாருன்னா குப்தர்கள் தான் கட்டியிருக்காங்க. கட்டுமான கோயில்களை ஃபஸ்ட்டு கட்டினவங்க குப்தர்கள். இவங்க கட்டிய கட்டுமான கோயில்களை 2 டைப்பாக நம்ம பிரிக்கலாம். ஒரு டைப்பு திராவிட பாணி, திராவிட பகுதியில் இருக்கிற கோயில்கள் எப்படி கட்டப்பட்டிருக்குதோ அதே மாதிரி கட்டியிருக்காங்க. இன்னொன்று நாகரி பாணி, நாகரி பாணின்னு சொல்லுவாங்க, நாகரா பாணி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படியும் வச்சுக்கோங்க. இந்த 2 டைப்பான பாணியையும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னங்கிறத பார்த்துடலாமா. திராவிட பாணி அப்படின்னா விமானத்துடன் கூடிய கோவில். ஒரு கோவில் இருக்கும், அந்த கோவிலுக்கு மேலே 2வது அடுக்கு இருக்கும், அந்த 2வது அடுக்கில் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து விமானத்துடன் கூடிய கோவில். உதாரணம் பார்த்தீங்கன்னா ஜான்சியில் தியோகர் அப்படிங்கிற கோவில் இருக்குது, அலகாபாத்தில் கார்வாஸ் அப்படிங்கிற கோவில் இருக்குது. இந்த 2ஐயும் பார்க்கும்போது இது வந்து திராவிட பாணியில் அமைக்கப்பட்டிருக்குது. அதுவே நாகரி பாணி அப்படின்னா கருவறைக்கு மேலே சிகரம் அமைக்கும் முறை. அதாவது தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா கருவறைக்கு மேலே அடுக்கடுக்காக கட்டியிருக்காங்கல்ல, அப்படி அடுக்கடுக்காக கட்டிட்டு போகிறது அது நாகரி பாணி அப்படி சொல்கிறாங்க. இந்த 2 பாணியையும் அவங்க கட்டுமானத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்தூபி அப்படிங்கிற கட்டுமானத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அமைச்சாங்கன்னா அதுக்கு ஸ்தூபின்னு பேர். இந்த ஸ்தூபிகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் சமத் அப்படிங்கிற இடத்துலையும், ஒடிசாவில் ரத்னகிரி அப்படிங்கிற இடத்துலையும், சிந்துவில் மீர்பூர்கான் அப்படிங்கிற பகுதியிலையும் ஸ்தூபி இருக்குது. இதை குப்தர்கள் கட்டியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கல் சிற்பம், கல்லால் சிற்பங்களை உருவாக்குறது. இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா சார்நாத், அங்கே பார்த்தீங்கன்னா நிற்கும் நிலையில் ஒரு புத்தருடைய சிற்பம் இருக்குது. உதயகிரி குகையில் வராக அவதார சிலை இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கல்லாலேயே செய்யப்பட்ட சிற்பங்கள், கல்லுலேயே செஞ்சுருக்காங்க. இறுதியாக நம்ம பார்க்க போகிறது ஓவியங்கள். குப்தர் காலத்தில் சுவர் ஓவியங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. அதுக்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் பாக், அதை சொல்லலாம், மகாராஷ்டிராவில் அஜந்தா, அடுத்து பாதாமி. இங்கே வந்து ஒரு பாயிண்ட்டை கவனிங்க. போன எக்ஸாம் அல்லது அதுக்கு முன்னாடி எக்ஸாம் நினைக்கிறேன், என்ன கேட்டிருந்தாங்கன்னா பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிட்டு அஜந்தா எல்லோரான்னு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, அதாவது ஓவியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோராவில் ஓவியங்கள் இல்லை. ஓவியம் எங்கெங்கே இருக்குது? பாக்கு, அஜந்தா, பாதாமியில் தான் இருக்குது, எல்லோராவில் இல்லை. ஆனால் போன எக்ஸாமில் வந்து இதை ஆப்ஷனை செட் பண்ணி கேட்டிருந்தாங்க, குப்தர் கால ஓவியங்கள் எங்கு இல்லைன்னு கேட்டிருந்தாங்க. அடுத்த வீடியோவில் குப்தர் காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்களையும் அவங்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் பார்க்க போகிறோம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவை ரெடி பண்ண உடனே எண்டு ஸ்க்ரீனில் நான் வச்சிடுறேன். ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீனை டச் பண்ணால் போதும், அடுத்த பாகம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நாங்கள் போட்ட வீடியோக்களை பார்க்கலைன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.